ஒரு 8 புள்ளி வந்து 4 தடவ வச்சு, அதுக்கப்புறம் ஒரு 4 புள்ளி 2 தடவ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 2வது இருக்கிற புள்ளி இருக்கு பார்த்தீங்களா? அதையும் கீழ 3 புள்ளி, அதுக்கு கீழ 1 புள்ளி இருக்கும். அத சுத்தி இந்த மாரி சர்க்கிள்ல வந்து கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற புள்ளியையுமே சுத்தி இந்த மாரி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இந்த 4 சைடுமே வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் கிராஸா இருக்கிறதுல அந்த கோட்டுக்கு நடுவுல இருக்க 2 புள்ளிக்கு கீழ கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு கீழ 3 புள்ளி இருக்கும். அதுக்கும் கீழ கோடு போட்டுட்டு, இதே மாரி சுத்தியும் போட்டுக்கோங்க. இப்ப இத ஜாயின் பண்ணி விட்டுக்க போறோம். அந்த 2 கோட்டையுமே ஜாயின் பண்றதுக்கு வெளியில இருக்க ஒரு புள்ளிய வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்க போறோம். இந்த மாரி 4 சைடுமே வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. 2வது புள்ளிக்கு வெளிய கொண்டுட்டு வந்தீங்கன்னா, ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளிய சுத்தி தான் வந்து இந்த 2 இதையுமே வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்க போறோம். நடுவுல இருக்கிற 4 புள்ளிய இந்த மாரி கிராஸா நீங்க வந்து ஏதாவது ஒரு டிசைன் வந்து போட்டுக்கோங்க. இந்த கோலம் பார்க்குறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி